வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சமையல்ல பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சை பற்றி அனைவருக்குமே தெரியும். ஆனா வெறும் ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் தெரியுமா? காலையில வெறும் வயிற்றுல எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறனால உடல் எடை குறையுமா? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா? சர்மம் பளபளப்பாக மாறுமா? அதே நேரத்துல அதிகமா குடித்தால் என்ன ஆபத்துகள் ஏற்படும்? எல்லாத்தையும் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய 10 அற்புதமான நன்மைகள். கண்டிப்பாக சிலர் இந்த ஜூஸை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன? அதிகமாக குடிச்சா என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும்? எப்படி சரியான முறையில் குடிக்கணும் அப்படிங்கிறதையும், ஒரு நாளைக்கு எவ்வளவு எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம் அப்படிங்கிற அளவையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். கடைசியில் எலுமிச்சை ஜூஸை குடிக்கிறதுக்கான சரியான முறையை பற்றி நான் கூற போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் எலுமிச்சையில் விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சிட்ரிக் ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ளேவோனாய்ட்ஸ், ஃபைபர் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் உடலுடைய பல செயல்பாடுகளை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. லெமன் ஜூஸ் தினமும் குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். முதலாவது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. எலுமிச்சை விட்டமின் சி நிறைந்த ஒரு பழமாக இருக்குது. விட்டமின் சி உடல்ல செல்களை, அதாவது வெள்ளை ரத்த செல்களுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால சளி, இருமல், வைரஸ் தொற்று, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு எதிராக உடல் வலிமை பெறதுக்கு இது பயன்படுது. முக்கியமாக குறிப்பாக பருவமழை காலங்களில் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிறது மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி கோடை காலங்கள்லையுமே நம்ம உடலை நீர்ச்சத்துடன் வச்சுக்கிறதுக்கும் எலுமிச்சை ஜூஸ் பயன்படும். இரண்டாவது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவுது. பலரும் காலையில வெறும் வயிற்றுல வெந்நீர்ல எலுமிச்சை சாறை கலந்து குடிக்கிறாங்க. இதனால பசி கட்டுப்படும். அதிக கலோரி நிறைந்த உணவுகள் சாப்பிட்றது குறைக்கப்படும். செரிமானம் நல்லா மேம்படும். இதன் மூலம் உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவும். இந்த எலுமிச்சையை குடிச்சிட்டு இது கூடவே நீங்கள் உடற்பயிற்சி, நல்ல உணவுகளை சாப்பிடும்போது கண்டிப்பாக உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை தண்ணீர் பயன்படுது. அடுத்து மெட்டபாலிசத்தையும் இது அதிகரிக்கும். ஸோ மெட்டபாலிசம் உடலில் அதிகரித்த உடனே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிதாகவே செரிமானமாகி உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த ஒரு தண்ணீர் பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் வயிற்றில் செரிமான சாறுகளை சுரக்கிறதுக்கு உதவுது. இதனால அஜீரணம், வயிறு உபசம், வாய்வு தொல்லை, உணவு செரிக்காமை போன்ற பிரச்சனைகள் குறையலாம். உணவுக்கு பிறகு சிறிதளவு எலுமிச்சை தண்ணீர் குடிப்பது பலருக்கும் பல நன்மைகளை தருது. அடுத்து நான்காவது ஒரு நன்மை என்னன்னா, உடல்ல டீஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. பலருக்கும் சாதாரணமாகவே தண்ணீர் குடிக்கிற அந்த பழக்கம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். முக்கியமா வயதானவர்களுக்கு, அவங்களுக்கு அந்த தாகம் ஃபீல் ரொம்பவே குறைஞ்சிரும் வயது அதிகரிக்க அதிகரிக்க. ஸோ தாகம் ஃபீல் இல்லாதனால அவங்க தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் குடிப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு எலுமிச்சை தண்ணீர் ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். இதனால உடம்புல நீர்ச்சத்து குறையாம அதை பாதுகாக்கிறதுக்கு பயன்படும். சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படும். வெப்பத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்கிறதுக்கும் இந்த லெமன் ஜூஸ் பயன்படும். அடுத்து ஐந்தாவது நன்மை, சருமத்தை அழகாக்குறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால இந்த விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால முகச்சுருக்கங்கள் குறையும். முகம் நல்ல ஒரு பளபளப்பாகவும் பொலிவுடனும் இருக்கும். சரும ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. முக்கியமாக வயதானவர்கள் இதை எடுக்கும் பொழுது அந்த வயதான தோற்றம், முதுமை தாமதப்படுத்தப்படும். ஸோ நீங்கள் எப்போவுமே இளமையாக இருக்கணும்னா காலையில் நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது.
அடுத்து 6வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. எலுமிச்சையில இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இதயத்திற்கு ரொம்பவே நல்லது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் ரத்த நாளங்களை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. இதயத்தை ஆரோக்கியமா மேம்படுத்துறதுக்கும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இந்த லெமன் ஜூஸ் வந்து உதவியா இருக்குது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, சிறுநீரக கற்கள் உருவாகிறத குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. முக்கியமா வயதானவர்களுக்கு இந்த சிறுநீரக கற்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து 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 அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த தண்ணீர் குறைவா குடிக்கிற பழக்கத்தினால. ஆனா இந்த எலுமிச்சையில இருக்கக்கூடிய சிட்ரேட் வந்து சில வகையான கிட்னி ஸ்டோன் உருவாகிறத தடுக்கிறதுக்கு உதவுது. அதனால இந்த எலுமிச்சை தண்ணீரை வந்து டாக்டர்ஸ்களுமே வந்து வயதானவர்களுக்கு பரிந்துரைக்கிறார்கள். ஸோ இந்த எலுமிச்சை தண்ணீர் எடுக்கும் பொழுது சிறுநீர் கற்கள் உருவாகுது தடுக்கப்படும். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, கல்லீரலுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராட செயல்படுது. இதனால கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு இது சிறப்பான ஒரு மருந்தா இருக்குது. அதே மாதிரி கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதற்கும் இந்த லெமன் ஜூஸ் பயன்படுது. கல்லீரல்ல டீடாக்ஸ் செய்யறதுக்கும் எலுமிச்சை ஜூஸ் வந்து பயன்படுது. அடுத்து 9வது நன்மை, இரும்பு சத்து உறிஞ்சுதலா அதிகரிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. இப்போ நம்ம கீரை பருப்பு வகைகள் எல்லாமே வந்து உணவு வந்து சமைப்போம். இந்த கீரை பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்னா அயன் வந்து இருக்கும். ஸோ இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். அந்த இரும்பு சத்து நம்ம உடலால் முழுமையாக உறிஞ்சி கொள்ள முடியாது, உறிஞ்சப்படாது. ஆனால் அது முழுமையாக உறிஞ்சணும்னா விட்டமின் சி சேர்த்த உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது அது முழுமையாக உறிஞ்சதுக்கான திறன் வந்து கிடைக்கும். அதனால தான் நம்ம கீரை பருப்பு இந்த மாதிரியான சமைக்கும் பொழுது விட்டமின் சி நிறைந்த உணவுகள்னா எலுமிச்சை ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, எலுமிச்சை லைட்டாக புழிஞ்சு விட்டோம்னா அந்த இரும்பு சத்து நம்ம உடலால் உறிஞ்சு கொள்ள இது எளிமையாக இருக்கும். அதனால எந்த ஒரு உணவுகளும் இரும்பு சத்து நிறைந்த எந்த உணவுகள் சமைச்சாலுமே அதில் லைட்டாக எலுமிச்சை பழத்தை அப்படி பிழிஞ்சு விட்டுருங்க. ஈஸியாக உங்களுக்கு இரும்பு சத்து உடல் வந்து உறிஞ்சி கொள்ளும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடலுக்கு புத்துணர்ச்சியை தருகிறது. பலரும் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, காஃபி டீ குடிக்கிறதா வழக்கமாக வச்சுருக்காங்க. கண்ணு விழிச்ச உடனே காஃபியோ டீயோ முன்னாடி இருக்கணும் அப்படி இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே காலப்போக்கில் சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் எலுமிச்சை தண்ணீர் குடித்தவங்களை பாருங்கள், வயதான 80-90 வயதுலலாம் இருப்பாங்க. அவங்க ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டால் நான் காலைல எலுமிச்சை தண்ணீர் தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உடலில் வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு எலுமிச்சை தண்ணீர் வந்து பயன்படுது. உடல் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாகவும் ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கணும், உடல் சோர்வு இல்லாமல் இருக்கணும்னா காலையில் எழுந்த உடனே நீங்கள் எலுமிச்சை தண்ணீரை குடித்தா நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம எலுமிச்சை ஜூஸோட நன்மைகளை பார்த்தோம். இப்போ அது அதிகமாக குடித்தா என்னென்ன ஆபத்துகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவது, பற்களில் வந்து எனாமல் சேதம் அடைகிறத இது ஏற்படுத்தும். எலுமிச்சை மிகவுமே அமிலத்தன்மை கொண்டது. அதிகமாக குடித்தால் பற்களில் வெளிப்புற பாதுகாப்பு அடுக்கு பாதிக்கப்படும். ஸோ எப்போவுமே எலுமிச்சை ஜூஸை நீங்கள் குடிக்கிறீங்கன்னா ஒன்று ஸ்ட்ரா வச்சு குடிக்கணும், இல்லைன்னா தண்ணி நிறையாவே கலந்து குடிக்கணும். வெறும் எலுமிச்சை ஜூஸ் அதிகமாக சேர்த்து நீங்கள் பற்களில் படும்படி குடிச்சிங்கன்னா எனாமல் வந்து சேதமடையும். அடுத்து 2வது ஒரு பக்க விளைவு என்னன்னா, வயிற்றில் எரிச்சல் தாங்க. அது ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு நெஞ்செரிச்சல், வயிற்றில் எரிச்சல், புளிப்பு ஏப்பம் இதெல்லாமே அதிகரிக்கலாம். அடுத்து 3வது, வயிற்றில் புண்ணு உள்ள பிரச்சனை இருக்கிறவங்க இந்த எலுமிச்சை ஜூஸை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வயிற்றில் அல்சர் இருந்துச்சுன்னா எலுமிச்சை ஜூஸை குடிக்கும்போது இன்னுமே புண்ணு வந்து அதிகமாயிடும். அதனால அவங்க கண்டிப்பாக தவிர்க்கணும். அடுத்து ஒரு பக்க விளைவுன்னா, அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுக்கு நேரிடும் அதிகமாக குடிச்சிங்கன்னா. ஏன்னா அதிகமாக நீங்கள் எலுமிச்சை தண்ணீர் எடுக்கும் பொழுது ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூரின் போடுற மாதிரி ஏற்படும். அடுத்த 5வது விஷயம், ஒற்றை தலைவலியை தூண்டப்படலாம். சிலருக்கு சிட்ரஸ் ஃப்ரூட் அதிகமாக சாப்பிட்டாவே மைக்ரேஷன் டிகர் ஆகலாம். ஸோ அதனால்
எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுக்கிறது தான் ரொம்பவே நல்லது. யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும், யாரெல்லாம் இதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். யாருக்கெல்லாம் இது ஆபத்தை விளைவிக்கும்னா, வயிற்றில் புண் இருக்கிறவங்க, வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்க எலுமிச்சை ஜூஸாக பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறவங்க, பல் இனாமல் பிரச்சனை இருக்கிறவங்க, சிட்ரஸ் அலர்ஜி இருக்கிறவங்க, சிலருக்குலாம் வந்து சிட்ரஸ் பழம் சாப்பிட்டாவே தோல் அலர்ஜி ஏற்படும், அவங்கெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். அடுத்து கடுமையான வயிற்று எரிச்சல் இருக்கிறவங்களும் இதை தவிர்க்கிறது ரொம்பவே. இப்போ எலுமிச்சை ஜூஸை குடிக்கிறதுக்கான சரியான முறைகளை பார்த்துடலாம். ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீரை நீங்கள் எடுத்துட்டு அதில் அரைப்பழம் மட்டும் எலுமிச்சை சாறை வந்து நீங்கள் பிழிஞ்சு விடணும். விருப்பப்பட்டா 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துட்டு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கலாம். இல்லைன்னா உணவுக்கு பிறகு குடிக்கலாம். சிலருக்குலாம் வந்து சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கும், அவங்கெல்லாம் ஏதாவது உணவு சாப்பிட்ட பிறகு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமாக குடிக்க வேண்டாம், 1 டம்ளர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ 1 முறை 2 முறையில் எடுக்க வேணாம், ஒரு நாளைக்கு ஒரே முறை மட்டும் காலையில் மட்டும் எடுத்துக்கிறேங்க. நண்பர்களே, எலுமிச்சை ஜூஸுங்கிறது ஒரு சாதாரண பானம் அல்ல. அதை சரியான அளவில் எடுத்துக்கிட்டால் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். அதிகமாக சாப்பிட்டால் பல்வேறு பிரச்சனைகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். எனவே அளவோடு குடித்தால் அது அமிர்தம், அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக மாறி ஆபத்தை விளைவிக்கக்கூடும். ஸோ இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிறீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.